உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கர்நாடகம் காவேரிக்கு குறுக்கே மேகதாத்து பகுதியிலே ஒரு அணை கட்ட முயற்சி இருக்கின்றது. அதை கண்டித்து தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ள தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன். தமிழக விவசாயிகள் தொடர்ந்து, தமிழ்நாடு விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் காவேரிக்கு குறுக்கே மேகதாத்துவில் அணை கட்டுவதை எதிர்க்கக்கூடிய நிலையில் நமது அண்டை மாநிலமான கர்நாடகத்தின் முதலமைச்சர் தனது சுயலாபத்திற்காக காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணாக உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் இந்த அணையை கட்ட முயற்சிக்கிறார். காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு முழுமையாக ஒன்றிய அரசின் அரசிதழில் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதனை பின்பற்றி காவேரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் தன்னாட்சி கொண்ட அதிகாரம் கொண்ட அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே மேகதாத்து வரைவு திட்ட அறிக்கையை காவேரி மேலாண்மை ஆணையம் நிராகரித்துள்ளது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்ய கொடுத்த வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு கொடுத்த அனுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக சென்ற திராவிட மாடல் ஆட்சியில் 2025 நவம்பர் 13 தொடுக்கப்பட்ட அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. அதே நேரத்தில் மேகதாத்து அணை கட்டுவதற்கு ஆதரவான வகையில் கர்நாடகம் இந்த தீர்ப்பை பயன்படுத்த முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யும் போது உறுதியாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில தான் கர்நாடகத்தின் முதலமைச்சர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகம் சார்பில் மேகதாத்துக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் எங்களுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை தனக்கு சாதகமாக தவறான வகையில் திசை திருப்ப முயற்சி எடுக்கிறார். மேலும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் மத்திய அமைச்சரிடமே கோரிக்கை விடுத்திருப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கும் நடவடிக்கையாக இருக்கின்றது. எனவே நாம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் சென்னை உள்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரத்தை அபகரிக்கும் நோக்கோடு சுமார் 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை பாலைவனமாக மாற்றும் வகையில் உணவு உற்பத்தியை அடியோடு அளிக்கும் நோக்கத்தோடு விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் அகதிகளாக வெளியேற்றும் அடிப்படையோடு கர்நாடகத்தின் முதலமைச்சர் செயல்படுவதை காங்கிரஸ் கட்சி தலைமை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைச்சரவையில் இடம் பெற்றுள்ளது. எனவே கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியில காங்கிரஸ் இடம்பெற்று இருக்கக்கூடிய நிலையில ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டு மக்களை காங்கிரஸ் தலைமை பார்க்க கூடாது. அந்த மாநிலத்தின் காங்கிரஸ் முதலமைச்சரை அழைத்து அவருக்கு தேவையில்லாமல் காவேரி ஆணையத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது என்று அறிவுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் உள்ளிட்ட காவேரி டெல்டா மாவட்டங்களில்
குறுவை சாகுபடிக்கு 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். சென்ற ஆண்டு 6.50 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அது ஒரு வரலாற்று சாதனையாக இருந்தது. ஆனா தற்போது மேட்டூர்ல 79 அடி தண்ணீர் மட்டுமே உள்ள நிலையில இந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் 19 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று மேலாண்மை ஆணையம் கூறிவிட்டது, உத்தரவிட்டுள்ளது. ஆனா அதோடு தன்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்று காவேரி ஆணையம் நினைக்க கூடாது. ஒழுங்காக சரியான முறையில் அந்த நீர் நமக்கு வருவதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய சிபிஐ கட்சியினுடைய உறுப்பினர் மாண்புமிகு ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி நேரடியாக நாம் பிரதமர் அவர்களை டெல்லியிலே சந்தித்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, தமிழக சட்டமன்றத்தின் இந்த தீர்மானத்தினுடைய உணர்வுகளை எல்லாம் எடுத்துரைத்து காவேரியில் நமக்குள்ள உரிமையை நிலைநாட்டுவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த விஷயத்தில் நாங்கள் அனைவரும் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.